பெரிய விடமே சேரும். பெரிய இடத்தில் சென்று சேர்ந்து எலுமிச்சம்பழம். பாம்பிடம் சேர்ந்திருப்பது பெரிய விஷம். பித்தர் முடிமேல் ஏறும். பைத்தியக்காரன் தலையில் வச்சு தேய்க்கிறாங்க எலுமிச்சம்பழத்தை. பித்தர் என்று பக்தரால் பாடப்பட்ட சிவனின் தலைமையிலே ஏறிக்கொண்டிருக்கிறது பாம்பு. பெரிய விடமே சேரும். பித்தர் முடிமேல் அறி உண்ணும். அறிந்து ஊறுகாயாக சாப்பிடுகிறோம் எலுமிச்சம்பழத்தை. அறி என்றால் காற்று. காற்றை ஒன்று ஜீவிக்கிறது பாம்பு. அறி உண்ணும். உப்பு மேலாடும். ஊறுகாய்க்கு உப்பு மேலான ஆடும். இது உப்பும் மேலாடும். உப்பு மேலாடும். தேன் பொழியும் சேரும். திருமலராயன் வரையில் பாம்பு. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே அங்கே திருமலராயன் மலை ஆதிசேஷனாகவும் இந்த எலுமிச்சம்பழமும் மரணம் போய் சேர்க்கிறார் என்று ஒரு ஸ்லேடையாக ஒருவர் பாடினார். அந்தபடி எலுமிச்சம்பழம். வாழைப்பழம் இதற்காக வெற்றலை சொன்னோம், எலுமிச்சம்பழம் சொன்னோம். வாழைப்பழத்தை பெருமாளிடம் வைக்கும்படியான காரணத்திற்கு மூன்று உண்டு. ஒன்று, வாழைப்பழம் ஒரு கொட்டை விழுந்து இன்னொரு பழம் முளைக்காது. மாம்பழம் பெருமாளுக்கு விசேஷம் கொண்டு போகிறோம். இன்னைக்கோ ஏதோ ஒரு ஜீவன் சூப்பி போட்ட கொட்டை தான் அது. ஆக அதனுடைய எச்சில் அதில் இருக்கிறது. ஆனால் வாழைப்பழத்தில் அந்த தோஷம் இல்லை. கன்றுகள் தான் வாழையடி வாழையாக வளர்க்க தவிர ஒரு பழத்தை போட்டு அந்த பழத்தில் கொட்டையை போட்டு மரம் முளைக்க வைக்க முடியாது. ஒரு மாம்பழம் கொண்டு போகிறோம், நறுக்கி பாதி வைக்க முடியாது, சுவாமி நைவேத்தியம் பண்ண முடியாது. பாதி பழம் நம்ம சாப்பிட்டு பாதி பழம் வைக்க முடியாது. டீ கடையில் ஒரு தார்லேருந்து 4 பழம் யாராவது சாப்பிட்டுருப்பாங்க. 4 பழம் நீத்தார் கடனுக்கு போயிருக்கும். மிச்சம் 4 பழம் இங்கே பூஜைக்கு வரும். அந்த தோஷம் அதுக்கு கிடையாது. ஒவ்வொரு பழமும் தனித்தனியாக இருக்கின்றது. ஒரு பழத்திற்கும் இன்னொரு பழத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. அடுத்ததாக இந்த முக்கியமான அர்த்தம் என்னவென்றால் கூடார்த்தம் என்று சொல்வார்கள். இந்த வாழைப்பழத்தை போல நான் அடுத்த ஜென்மா இல்லாமல் இருந்து விட வேண்டும். அதனால் என் குடும்பம் நசித்து விடாமல் குலம் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். வாழையடி வாழையாக வாழை வளர்ந்து கொண்டிருக்கும். அந்த பழம் இத்துடன் முடிஞ்சு முடியும். ஆக என்னுடைய ஜென்மா இத்துடன் முடியணும். ஆனால் என் குலம் மட்டும் வளர்ந்து கொண்டே இருக்கணும் என்று சொல்ல முடியாத இடம். வாழை மரம் கட்டில நீ வாழை மரம் கட்டினாங்க. வாழை மரத்தை கொண்டு போய் கல்யாணத்தில் கட்டணும் அப்படின்னா வாழை மரத்தை போல எல்லா விதமான அங்கங்களும் உபயோகமாக முடியாத பொருள் வேறு எதையும் காட்ட முடியாது. அது மாதிரி என்பும் உரியரை பிறர்க்கே என்று திருவள்ளுவர் சொன்ன மாதிரியாக நாம் சகல சங்கமாக நம்முடைய உடல் பொருளாக அனைத்தையும் அடுத்தவருக்காகவே நாம் உழைக்க வேண்டும், அவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான தம்பதிகளுக்கு உணர்த்துவதற்காக வாழை மரம் இவர்கள் வாழ அந்த மரம் குறிப்பாக கட்டப்படுகிறது. தேங்காய் ஏன் கோவில் கொண்டு போகணும் அப்படின்னா தேங்காயில் 3 இருக்கின்றது. மட்டையை உடைக்க வேண்டும் முதல்ல, அப்புறம் உடைக்கணும், அப்புறம் ஜலத்தை வெளியில் கொட்டணும், அப்புறம் நிவேதனம். சில பேர்கள் தாய்மார்கள் பூஜையிலே தவறாக ஒரு காரியங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதை அவர்களுக்கு கைட் பண்ணுவர்கள் சொல்வதில்லை. தேங்காய் ஜலத்தை பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுப்பாங்க. அவர் அதை வச்சு நிவேதனம் பண்ணணும். இளநீ தான் நிவேதனம் பண்ணலாமே தவிர தேங்காய் உடைத்த ஜலத்தை நிவேதனமோ அபிஷேகமோ செய்யக்கூடாது. காரணம் என்னவென்றால் இந்த மேலே இருக்கிற மட்டை இருக்கே, இந்த மட்டையாகப்பட்டது ஆசை. ஆசையை நாமே மாற்றிக்கொள்ளலாம், குறைத்து கொள்ளலாம். அதற்கு ஒரு ஆச்சாரியன் தேவையில்லை. ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத்து. ஞானத்தை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பகவான் கண்ணன் சொல்கிறார். ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத்து. பழக்கத்தினால் நீ ஞானத்தை அடையலாம், சொல்லிக் கொடுத்து அடைய முடியாது. என்ன சொன்னா, ஒரு குழந்தை சாதம் இறைச்சி சாப்பிடுவான். அவன் அம்மா திருவள்ளுவர்கிட்ட போய் நீங்கள் பெரியவராக இருக்கீங்க, நீங்கள் சொன்னால் இந்த பையன் கேட்பான், கேட்க மாட்டேங்க, சோத்தை தானே இறைக்கிறான், கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா. ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க சொல்கிறேன் அப்படின்னா அந்த அம்மா போயிட்டான். உடனே வாசியை கூப்பிட்டேன். ஒரு கிழிஞ்சல் ஒன்று கொண்டா, காவேரிக்கு போனேன்னா ஒரு கிழிஞ்சல் கொடுத்துட்டு வா, ஒரு ஊசி ஒன்று வாங்கிட்டு வா, இது ரெண்டையும் நான் சாப்பிடும்போது வச்சிருந்து கிழிஞ்சலில் ஜலம் வச்சிடும் அப்படின்னார். இவர் சாப்பிடும்போது ஒரு பருக்கி இறைஞ்சா அந்த ஊசியினாலும் இந்த
பருக்கையை குத்தி இந்த கிழிஞ்சில் அலம்பி நாக்கில் வச்சு சாப்பிடுவார். ஒவ்வொரு தடவை அந்த ஊசி குத்தும் நாக்கில். 10 நாள் ஆச்சு. இவர் இலக்கியத்தை விட்டுட்டார். அந்த அம்மாவை கூப்பிட்டு வாமா அப்படின்னார். குழந்தைய கூட்டிகிட்டு வா, நான் சொல்கிறேன் அப்படின்னார். பருக்கி இறக்கக்கூடாதா கண்ணா அப்படின்னார். சரி தாத்தாட்டு போயிட்டான். அன்னிலிருந்து இறக்கலை. அந்த அம்மா வந்தால் இன்னிலிருந்து இறக்காமல் சாப்பிட்றாங்க நீங்கள் சொன்னது வந்து 10 நாள் முன்னே சொல்லிக்கலாம் அப்படின்னா, நான் பழகாமல் அவனுக்கு சொல்ல முடியாது. நான் இறைச்சி தான் சாப்பிட்டுருந்தேன். உன்னை ஆச்சாரனை வச்சு நான் இறைக்காமல் சாப்பிட பழகினேன். அதனால் நான் சொன்னதை அவன் கேட்டான். நான் பண்ணாமல் சொன்னால் அவன் ஆன்மா அவருக்கு பதியாது. இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டு போயிடுவான். ஏன்னா என்னுடைய ஆன்மா சரியாக இருந்தால்தான், நான் அந்த பழக்கத்தில் இருந்து சொன்னால்தான் அந்த காரியம் அடுத்த ஒரு ஆன்மாவில் சரியாக பதியும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஆசையாகப்பட்டதை நாமே பழக்கத்தினாலே மாற்றிக்கொள்ள வேண்டும். உதாரணமாக பந்தியிலே சாப்பிடுகிறோம். கதையை விட்டு எங்கேயோ போகிறான்னு நினைக்க வேண்டாம். அது கதைக்கு அவசரம் தான். அங்கே பந்தியில் போய் உட்காரும்பொழுது வரிசையாக போட்டுகிட்டே வராங்க. அது போட்டு வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரசம் சாதம் சாப்பிட்டு பாயசம் வரும். இந்த பாயசம் வரும்போது இன்னொரு சர்வர் வருவேன், ஒரு துண்டு எலுமிச்சிக்காய் ஒரு வாரத்தில் வச்சுட்டு போவேன். இது எதற்காக? மோர் சாதம் சாப்பிடும்போது, பாயசம் சாப்பிட்ட பிறகு மோர் வரும். அந்த மோர் சாதம் சாப்பிடும்போது தொட்டு கொள்வதற்கு அந்த ஊர் தான். நாம் என்ன செய்கிறோம்ன்ற, இந்த ஸ்வீட்டு சாப்பிட்டு இருக்கும்போது அந்த காரம் வந்த உடனே இது தகட்டும் போது அதை ஒரு சொட்டு எடுத்து நாக்கில் வச்சுக்கலாமான்னு தோன்றும் இல்லையா? அது மிஸ்யூஸ். உனக்காக கொடுத்தாலும் மோர்ஜாத்துக்காக கொடுத்ததை முன்னதாக அவசரப்பட்டு பொறுமை இல்லாமல் பாயசத்துடன் உள்ளது மிஸ்யூஸ். அதனால் வைத்திய சாஸ்திரம் என்று சொல்கிறது என்றால், இனிப்பை உணர்ந்து கொண்டிருக்கும்படியான நாக்கின் சுரப்பிகள். நாக்கிலே சுரப்பி எதற்காக இருக்கிறது? நாக்குக்கு மட்டும் எதற்காக ருச்சி இருக்கிறது? இந்த உமிழ்நீர் சுரப்பதற்காக. இந்த உமிழ்நீர் எதற்கு சுரக்கணும்? அந்த சாதம் ஜீரணமாகிறதுக்காக. அப்போ என்ன ஆகணும்? ஒரே கிராஜுவலாக இந்த உமிழ்நீர் சுரக்கணும். அப்போது இந்த ஸ்வீட்டு சாப்பிட்டு இருக்கும்போது உமிழ்நீர் கொஞ்சமாக சுரந்துட்டு இருக்கும். உடனே இந்த ஊறுகாய் தொட்டை வச்சு விட்டு அது ஜீரணம் சுரக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ இவருக்கு உடம்பில் கெடுதல் உண்டாகும். அப்படின்னா வரிசையாக ஒரே ருச்சியிலேருந்து அடுத்த ருச்சி என்று போகணும். டிஃபரெண்ட்டாக ஒரு ருச்சியை சாப்பிட்டால் அந்த நாக்கு கெட்டுவிடும். நாக்கினுடைய அந்த சுரலை கொடுக்கும்படியான இதுகள் கெட்டுவிடும். அதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அது வரையில் கையை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும், நாக்கை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும், மனசை கட்டுப்படுத்தி, இப்படி சின்ன விஷயத்திலிருந்து நம்ம மனதை கட்டுப்படுத்தி கொண்டு வர வேண்டும். அப்படி வரும்பொழுது இந்த மட்டை வீட்டிலே உற்சவம், அது ஆசை. அதற்குள்ளே கன்னிங் மைண்டு இருக்கிறது. அந்த கன்னிங் மைண்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆச்சாரம் இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க முடியும். நாமளே விளக்கி கொள்ள முடியாது. அதுக்கு பேர் குரோதம்னு பேர். முதல்ல சொன்னது ஆசைக்கு பேர் காமம்னு பேர். பண்ண முடியல. காமத்தை வீட்டிலேயே ஒழித்து விட்டோம். காமம்ன்றா எல்லா ஆசைக்கும் காமம்னு தான் பேர். காமியத்தை அங்கே விட்டு விட்டோம். குரோதத்தை விடுவதற்கு ஒரு ஆச்சாரியன் வேண்டும். அந்த ஆச்சாரியனை கொண்டு தேங்காய் கொடுக்குறாங்க. தேங்காய் எப்படி உடைக்கிறது? அந்த கல்லிலே முருகன் ஆவாகனம். பாஷானே ஸ்கந்தம் ஆவாகையாமி. தேங்காயை அலம்பி உடைக்க வேண்டும். அலம்பி உடைத்தால் தான் நேராக உடையும். அப்படி அலம்பிய தேங்காயை தூபம் காண்பித்து, பாஷானே ஸ்கந்தம் ஆவாகையாமி, முருகனே அந்த கல்லிலே ஆவாகனம் செய்து, இந்த நான் தேங்காயிலே நாளிகையிலே காமதேனுமாவாகையாமி, தேங்காயில் எப்பொழுதும் பசு இருக்கின்றது, காமதேனுமாவாகையாமி சொல்லி திருதார மாத்திரம் உத்திருத்தியா 3 சாண வேகம் தூக்கி செம்பகம் என்ற மந்திரத்தினாலே உடைக்க வேண்டும். அப்படி உடைக்கும் பொழுது என்ன சொல்கிறோம் என்றால், த்ரம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகபந்தனால் மிருத்யு. ஒரு வெள்ளரி பழம் இருக்கிறது. வெள்ளரி பழத்தை கட்டி வைத்திருக்கின்றோம். மறுநாள் அவிழ்த்து பார்த்தா கட்டு மட்டும்தான் இருக்கும். பழம் பீஸாக வெளியில் வந்துருக்கும். உருவாருகம்னா வெள்ளைக்காய்க்கு பேர். வரிசையாக கோடு, வெள்ளை கோடு போட்டதுனால் உருவாருகம் என்ற பெயர் வந்தது. அதே மாதிரி தமிழில் அது வெள்ளை கோட்டை அப்படின்னாங்க. வெள் அரிக்காய், வெள்மையாகி கோட்டை காய். அது எப்படி வெந்து விடுகிறதோ அதுபோல நம் முத்திபாசத்தினாலே கட்டப்பட்ட நம்முடைய சரீரத்துடைய பிராணனாகப்பட்டது அந்த யமனுடைய பாசத்திலிருந்து, யமன் கட்டி அவிழ்க்க முடியாது, அதை விட்டு என்னுடைய பக்தியினால் நான் வெளியில் வந்து விட வேண்டும் என்று சொல்வது. எப்படி இந்த தேங்காய் இருக்கும் ஜலமாகப்பட்டது
இந்த ஜலத்திற்கு லோபம், கன்னிங்மெண்ட். அந்த லோபம் வெளியில் தன்னை போல போயிடுது. அப்படிங்கிற மாதிரியா என்னுடைய உடம்பு சுத்தமாகி மனம் சுத்தமாகி வெள்ளையாகிடுது அப்படின்னு சொல்கிறேன். இப்படி தேங்காயை உடைக்கும் பொழுது இந்த அர்ச்சகர் என்ன சொல்லிடுறாங்க, 1000 தேங்காயில் ஒரு தேங்காய். ஆனால் இது நமக்கு இன்றைய தேங்காய் நேராக உடையில கெட்டு போச்சு அப்படின்னா அடுத்த வருடங்களுமே அந்த பூஜைக்கு தேங்காய் உடைக்கிற வரைக்கும் நம்ம மனசில் வந்து குறுகுறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். கடையில் வாங்குற தேங்காயை உடைக்கக்கூடாது. மரத்திலிருந்து அந்த தேங்காய் வச்சு அறிந்து போட்டு தேங்காய் கோட்டைக்காயாக இருக்குமா, கையில் ஆடுறதா, இதெல்லாம் பார்த்து நல்ல தேங்காயை கவுர் கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னு தேங்காய் கொண்டு போகாமல் விட்டுடலாம். வாழைப்பழம் கற்கண்டு கொண்டு போகலாம். தேங்காயை கொண்டு போய் அமைச்சு பண்ண வேண்டிய ஒரு இதற்காக காரணம் இதுதான். காரணம்னா அந்தபடி தேங்காய் உடைக்கும்போது இது கோணையாக போயிட்டு அவன் மனசு கஷ்டப்படும், இதை நான் இப்படி தான் நான் பார்த்து உடைக்கணும் அப்படிங்கிறது அர்ச்சகர் அடிக்கிறார். அப்படி தேங்காய் உடைச்சிட்டா அது இதாக இருந்தாங்கன்னா அப்படியே வச்சுருவாங்க. வச்சுட்டு பழத்தை கொடுத்தாலும் அவர் பேசாமல் வாங்கிட்டு தரலாம். எங்கள் தான் என் தேங்காய் காமிக்க அவசியம் இல்லை. அது சரியில்லாததுனால உங்கள் கல்லில் காமிக்காமல் அப்படியே நிறுத்திடுறாரு. அது அவருடைய அது நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்தபடியாக இல்லைன்னா காமம், குரோதம், லோகம் 3 விலகிவிட்டது. இந்த 3 விலகிய பின் காளிகா ரகசியத்தில் இந்த தேங்காய் உடைப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சசிகம் தாடையே தீமான் விசிகேன நிவேதையேது. குடுமையுடன் தேங்காயை உடைத்து குடுமையை பீத்து நிவேதனம் செய்து பக்தர்கள் கையில் கொடுக்க வேண்டும். எதை கொடுக்க வேண்டும்? கண்ணுள்ள மூடியை கொடுக்க வேண்டும். மேல் மூடியை எடுத்துவிட வேண்டும். அர்ச்சகர் எடுக்கவில்லை என்றால் நம்ம ஊரில் எடுக்கிறது இல்லை. எடுக்கலைன்னா நாம் கொடுத்துடணும், அர்ச்சகருக்கு கொடுத்துடணும். இல்லை அர்ச்சகர் எடுக்கலை அப்படின்னா வெளியில் யார்கிட்டையாவது கொடுத்துடணும். வீட்டுக்கு போகும்பொழுது கண்மூடியை மட்டுமே கொண்டு போக வேண்டும். இதுக்கு என்ன தாற்பயம் என்றால் 2 கண்கள் இருந்தும் நான் ஊனக்கண்ணனாய் உங்களிடம் வந்தேன். உங்களிடம் பூஜை பெற்று இந்த அர்ச்சகரால் தீட்சை பெற்று நான் 3வது கண்ணை திறந்து கொண்டு போகின்றேன் என்று இந்த 3 கண்ணை வைத்துக் கொண்டு போகின்றோம். திரிநேத்ரஹர சம்மத சிகையா துரிதம் சீக்கிரம் அப்படின்னா இந்த நேரத்திலே ஒரு பொறியிலே இந்த தேங்காய் நார் எப்படி பொசுங்கி விடுகிறதோ அதுபோல் என்னுடைய பாவமெல்லாம் உங்கள் கண் பார்வைப்பட்ட ஒரு பொறியினாலே நீங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் இதை போல் என் உள்ளம் மென்மையாக பிரகாசிக்கிறது என்று பகவானை காண்பித்துக் கொண்டும் என்னுடைய ஆசையை வீட்டிலே போக்கிவிட்டேன். குரோதத்தை இங்கே வந்து அர்ச்சகரால் போக்கிவிட்டேன். இந்த உள்ள இருக்கக்கூடியான லோகமாகப்பட்ட சிறிய மெயிண்டாகப்பட்டது போய்விட்டது. உங்களிடம் என்னுடைய வெண்மையான இதயத்தை காண்பிக்கிறீர்கள். பகவானை காண்பித்து விட்டு நான் அந்த ஞான கண்ணூர் கொடிய மொழியை வீட்டுக்கு எடுத்து செல்வது தான் தேங்காய் உடைக்கூடிய தத்துவம். ஓரோட புரிஞ்சுதான் மணி இருந்தாச்சு. 7:20. பங்குனி உத்தரமான தைப்பூசத்துக்கு என்ன? தைப்பூசத்துக்கு தைப்பூசம். தைப்பூசம் வந்து யுத்த முடிவில் யுத்தத்தை முடித்து வந்து அவபத ஸ்நானம் செய்து தைப்பூசம். ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா பூசம். பூசம் வந்து அவர் யுத்தத்தில் ஜெயித்தது பூசம். நாளை முதல் நீங்களே யோசித்து தங்களுடைய சந்தேகத்தை ஒரு பேப்பரில் வரிசையாக போட்டு எழுதி வச்சிட்டிங்கன்னா நான் அதை கேதர் பண்ணி மரணம் வச்சுருக்கிறேன். அது ஈஸியாக இருக்கும், டைமும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த பஞ்சாயதன பூஜையிலே யாருக்காவது சந்தேகம் முதல்ல சொன்ன விஷ்ணு பஞ்சாயதன பூஜை, சிவ பஞ்சாயதன பூஜையை சொன்னேன். அதை வீட்டில் எப்படி செய்வது? ஒவ்வொருவரும் ஆலயத்தின் விஷயம் தெரிந்த அர்ச்சகர் யாரையாவது அழைத்து சென்று பூஜை அலமாரியை முதல் சரி செய்து கொள்ள வேண்டும். விருப்பமான படங்கள் எல்லாம் மாட்டியிருப்போம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 5 படங்கள் உண்டாக வைப்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. முருகன், வெங்கடேச பெருமாள், லட்சுமி சரஸ்வதி, விநாயகர். இவர்கள் இருக்க வேண்டிய வரிசை எப்படி? எது எப்படி இருந்தாலும் லட்சுமியும் சரஸ்வதியும் ஒன்றாக இருக்கிறார். அவர்கள் இருவருக்கும் நடுவிலே ஒரு தெய்வம் இருக்க வேண்டும்.
கல்வியும் செல்வமும் ஒரு இடத்தில் இராது என்று சொல்வது ஒரு வழக்கம். கல்வியை கற்றவன் செல்வத்தை மதிக்க மாட்டான். செல்வம் இருப்பவன் கல்வியை விலை கொடுத்து வாங்கி விடுகிறான். அதுக்கு ஒரு சைடு டிஜிட்டல் நாமே கணக்கை சொல்லுவாங்க. ஆஃபீஸில் போட்டு அவன் பார்த்து சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி. சுகம் எப்பவும் கல்விக்கு விரோதம். வித்தைக்கு சத்து விஷனம் தரித்திரம். சுகமாகாதுதான். அர்த்தாதுரானாம் ந சுகம் தரித்திர. ஒரு பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தூக்கம் போய்விடும், சுகம் போய்விடும். செல்வம் வந்தால் சுகத்தை கொடுக்கும், கல்வியை போக்கிவிடும். அதனால் நாம் பூஜைக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறோம் என்றால், மகாலட்சுமி மாமியார், சரஸ்வதி மருமகள், பெருமாளுடைய பிள்ளை பிரம்மா. அதனால் பெருமாளுக்கு அம்மா தாயார் ஆகியோர் பிராட்டியார். ஆகவே மாமியாரும் மருமகளும் ஒரே ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு, மரியாதை இல்லை, குறுக்கே யாராவது தடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக அந்த விநாயகரை நடுவில் வைத்து விடுவோம். நடுவில் விநாயகர், வலதுபுறம் லட்சுமியை வைத்தால் பெருமாளுடன் வருவாள். அதற்காக வலதுபுறம் லட்சுமி வைத்து இடதுபுறம் சரஸ்வதியை வைத்துடலாம். அந்தண்ட முருகன் அப்படி வச்சுக்கலாம். அல்லது நடுவிலே பார்வதியை வைத்து துர்க்கையை வைத்து இந்த பக்கம் லட்சுமி இந்த பக்கம் சரஸ்வதி, இல்லையா சரஸ்வதி துர்க்கை லக்ஷ்மி, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் எந்த காரணம் கொண்டும் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் சேர்ந்தாப்போல் வைக்கக்கூடாது. இது மாதிரியாக இருக்க முடியாமல் சொல்லிதரலாம். பழனிக்கு போகிறோம்னா மொட்டையாண்டி படம் வாங்கி வரக்கூடாது. அந்த காத்தால விஸ்வரூப சேவை சேவித்து விட்டு வந்து விடக்கூடாது. விஸ்வரூப சேவைக்கு செல்வோம், ராஜா அலங்காரம் முடிஞ்சுதான் வர வேண்டும். மற்ற நாட்களிலே வந்தாலும் கூட இந்த புதுக்கடக்கு போடுவது, முக்கியமான விஷயங்களுக்கு போய் வண்டி பூஜை செய்வது, இந்த மாதிரிலாம் போகும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி ராஜா அலங்காரத்துக்கே போகணும். அபிஷேகத்தோடு வந்துடலாம், தப்பு இல்லை. அந்த பாலமுருகனை சேவிக்கும் போது அந்த ஒட்டையாண்டியாக சேவித்து விட்டு வரக்கூடாது. பெருமாள் சேவையில் போனால் திருமஞ்சனம் ஆகும்போது சேவிச்சுட்டு வந்துடலாம். திருமஞ்சனாகி தரையை போடும்போது இருந்துட்டோம்னால் திருவாரான பிறகுதான் வர முடியும், குரு வரைக்கும் இருந்து தான் வர முடியும். அது மாதிரி தரை போடும் சமயத்திற்கு முன்னால் நாம் விடைபெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு சன்னதியில் திரை போட்டிருக்கிறது என்றால் அந்த திரை நீக்கிய பிறகு வருவதுதான் சாலை சிறந்தது. அப்படி நமக்கு அவசரமாக போகணும்னா அவங்க திரை சேர்க்கறதுக்குள் நாம் புறப்படணும். அதே போல் பெருமாள் உள்ளே இருக்க முடியாத பெருமாள்கிட்ட ராத்திரி இந்த எல்லா ஜீவன்களும் உள்ளே போய் அடங்கிடும். பரிவார மூர்த்திகளுடைய சகல சக்திகளும் உள்ளே ஏற்றுக்கொண்டு அவர் சாநித்தியமாக உள்ளே இருக்கின்ற பொழுது அவருக்கு திரை சேர்த்து விஸ்வரூபமாகும் வரையிலே நவகிரகம் சுற்றுவது, பிரதட்சணம் செய்வது, இந்த தனித்தனி மூர்த்திகளை சேவிப்பது, கற்பூரம் போட்டு சேவிப்பதெல்லாம் மூர்த்தி அங்கிருக்கிறார்கள். அதனால் விஸ்வரூபமான பிறகுதான் அந்த மூர்த்திகள் எல்லாம் வியஷ்டி ஸ்வரூபத்தை அடைகிறார்கள். அதுவரை சமஷ்டி, நாம் அனைவருமே அவரிடம் பிராணனை விட்டு விட்டு கீழே சும்மா கிடக்கணும். ராத்திரி பூரா தூங்கி எழுந்தால் தானே மறுபடியும் நம்மளுடைய அது மாதிரியா எல்லாத்தையும் அங்கே அடைக்கொண்டிருக்கிறதுனாலே விஸ்வரூபமான பிறகுதான் பரிவார மூர்த்திகளை சேவிக்க வேண்டும். இது ஒரு எக்ஸ்ட்ராவாக என்னுடைய டைம் பாசிங்காக இதை சொன்னேன். சாமி ஒரு டவுட்டு சொல்லுங்கள். இப்போ கோயிலுக்கு போகிறோம், கொடியேற்றம் நடக்குது. ஆமாம், அன்னைக்கு கொடியேற்ற அன்னைக்கு நம்ம அங்கே போயிடுறோம். என்கிட்ட மாரியம்மன் கோவில் சொல்லுவாங்க, மாரியம்மன் கம்மன் போட்டால் பூச்சாட்டில் சிக்கிறவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக வைக்கப்பட்டது என்றால், இந்த மார்கழி மாதம், புரட்டாசி மாதம், இந்த மாதிரி ஆடி மாதம், இந்த மாதிரி காலங்களிலே ஆடி மாதத்திலே துஷ்ட தேவதைகளுக்கும் புரட்டாசி மார்கழி மாதங்களிலே விசேஷ தெய்வதைகளுக்கும் பூஜிக்க வேண்டிய நாள். அந்த நாளிலே நான் கல்யாணம் வச்சுருக்கேன், அங்கே பொண்ணு இதாகிட்டு இதாகிட்டுன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அதற்காக வரிந்து கட்டிக்கொண்டு மாலை போட்டுக்கொண்டு அந்த காரியத்தில் ஈடுபட்டு அந்த உற்சவத்தை நடத்திவிட்டு நாம் செல்ல வேண்டும். உள்ளூர்காரர்களுக்கு இந்த காரியம் இருக்குது, அந்த காரியம் இருக்குன்னு துஜாரோகணம் ஆன பிறகு போயிடக்கூடாது. கொடி அவுக்கும் வரை நமகையும் கட்டப்பட்டிருக்கிறது. நாம் அந்த தெய்வத்தினுடைய காரியத்தை பூராவும் நடத்திவிட்டு போக வேண்டும் என்பதற்காக அது ரட்சாபந்தனமாக செய்யப்பட்டது. வெளியூரிலிருந்து நாம் வந்திருக்கிறோம் என்ற அந்த பூச்சாட்டி சிக்கிவிட்டால் அந்த பூஜையில் நாமும் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். நானும் இருந்து இந்த பூஜையை செய்கிறேன் என்பதாக சங்கல்பமாகி விடுகிறது. அந்த மாதிரி சங்கல்பமாகிவிட்டால்
அது பெருமாள் தீர்த்தவாரி ஆகும் வரையில் நாம் அந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. அப்படி போனாலும் தீர்த்தவாரிக்கு வந்து விடணும். வெளியூர்ல போய் மாட்டிடுறோம். மாட்டிட்டோம்னா மறுபடியும் வந்தால் மறுபடியும் வந்து இந்த இதுக்கு கொடி அவுக்கிறதுக்கு அங்கே போகணும், உற்சவத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். அப்படிக்கு இல்லை என்றால் பக்கத்தில் அந்த ஊர் எல்லை வெளியில் இருக்கும் அல்லவா, அந்த கொடியை எடுத்துட்டாலும் அந்த எல்லைக்கு போய் இருந்துட்டு வந்துடணும். கொடி ஏறும்போது அந்த ஊர் நாம் இல்லாமல் அன்னைக்கு நாம் அங்கே தங்கனமாக இருந்தால் அந்த ஊர் எல்லையை விட்டு வெளியே போயிருந்து கொடி ஏறி பிறகு விட்டு வரலாம். அதுதான் அது சுருக்கம். நம்ம வெளியே போக இருந்தால் கூடுமான வரைக்கும் அந்த உற்சவத்தில் இருந்து கடைசி நாள் உற்சவத்துக்கு வந்து அந்த உற்சவத்தை பூர்த்தி செய்து விட்டு தான் நாம் செல்ல வேண்டும். இது வந்து அந்த உற்சவத்தை எல்லோரும் ஏகோபித்து இருந்து நடத்த வேண்டும் என்ற காரணத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு பழக்கம். அதனால மாரியம்மன் பண்டிகை தவிர வேற எதையும் செய்யக்கூடாது, யார் வீட்டிலையும் மோனம் அணிக்கக்கூடாது, மாவளத்தோடு கட்டக்கூடாதுன்னு சொல்றது அந்த அம்மாவுடைய காரியத்திலேயே நாம் அலங்காரப்பட்டிருக்க வேண்டும். அந்த கோயில் சிவன் கோயில்ல சொல்லப்படுது. அதே போல மாரியம்மன் கோவில் ஆரம்பிச்சது எல்லா கோவிலுக்கும் அதுதான். அந்த மாதிரி குலதெய்வங்கள் கும்பிடும் போது அப்படித்தான். குலதெய்வங்களை ஒருத்தர் கும்பிடுகிறார் என்றால் நாம் அவருக்கு அவரோட பழகாதவர்களாக இருந்தாலும் கூட அந்த குலதெய்வ கோயிலை எல்லையிலாவது இருந்து அந்த குலதெய்வ பூஜையை சேவிச்சுட்டு வர வேண்டும். அந்த பிரசாதத்தை வாங்கிக்க வேண்டாம். இது அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஊதி வாங்கி போயிடலாம், தப்பு கிடையாது. நமக்கு அவனுக்கு விரோதம், அவங்க சமைச்சா நம்ம சாப்பிட மாட்டோம்னா கூட நம்ம குலதெய்வம் தவறு நடக்கிறதுனா நம்ம போய் தூரமாக இருந்து கும்பிட்டு விட்டு அவர்கள் பூஜையை பிடித்துக்கணும், விபூதி வாங்கிட்டு வரலாம், தப்பே கிடையாது. ஆனால் குலதெய்வ பூஜைக்கு போகணும் கட்டாயம். எல்லாரும் போனாலும் இல்லை ஒருத்தர் 2 பேர் போனாலும் குளத்துக்கு ஒருத்தர் போனால் போதும். அந்த பூஜையை நாம் மதிக்கணும், அவ்வளோதான். நமக்கு அவன் விரோதிகள், அவன் தான் விரோதி. அந்த குலதெய்வம் நமக்கு விரோதி இல்லை, அதுக்காக வேற குலதெய்வம் நம்ம வச்சுக்க முடியாது. அதனால அவங்க பூஜை முடிகிற வரைக்கும் நம்ம தூரம் இருந்து சேவிச்சுட்டு பூஜாரிட்டு விபூதி வாங்கிட்டு தப்பு கிடையாது. ஆனால் குலதெய்வ பூஜையில் கட்டாயம் கலந்துக்கணும், விரோதியாக இருந்தாலும் கலந்துக்கணும். அதே மாதிரிங்க வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்றோம், கள்ளப்புரி வச்சு பூஜை பண்ணலாங்களா கடவுளுக்கு சாமிக்கு? பொறிகடலைங்கிறத கேட்டா அவர் கண்டருள்ளால் அவ்வளவுதான். வெளியிலே பக்குவம் பண்ணது எதுவுமே கொண்டு வந்து வைக்கக்கூடாது. இன்னொருத்தராலே அடுப்பில் வைத்து பக்குவம் பண்ணப்பட்டதை நம் வீட்டில் பூஜை கற்றுக்கொள்ளக்கூடாது. வெளி பக்த ஜனங்கள் பக்குவப்படுத்தி கொண்டு வந்து கோவில் பூஜை செய்யக்கூடாது. அந்த இடத்திலேயே அதற்காக ஏற்பட்ட இடத்திலேயே அதை பக்குவம் செய்ய வேண்டும் என்பது தாற்பயங்கள் பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். பொறிகடலை வைக்க தவிர நாம சர்க்கரையை வச்சு பூஜை பண்ணலாம், பொறிகடலை வாங்கி வெளியில் வச்சுக்கலாம். சர்க்கரையை பூஜை பண்ணிட்டு அதில் கலந்து எல்லாருக்கும் கொடுத்துடலாம். சர்க்கரைக்கு தோஷம் இல்லை, எண்ணெய்க்கு தோஷம் இல்லை. இதெல்லாம் அடுப்பில் வைத்து ஏற்றப்பட்டதிலே சர்க்கரை, கல்கண்டு, இந்த மாதிரி தேன் பாகு இதுகளுக்கெல்லாம் சிலதுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கா. பாலை காய்ச்சி கொண்டு வரலாம், கோவிலுக்கு தப்பு கிடையாது. அது மாதிரி சிலதுக்கெல்லாம் பாலை காய்ச்சி புகழ போட்டு தயிர் கொண்டு வரும், அது தப்பான அது தப்பு கிடையாது. அதனால சிலதுக்கெல்லாம் பற்று என்றால் என்ன, 10 மகன் செய்த ஐயருட்டுமானா இது 10, இது தொடாது, இது 10 இல்லைம்பாங்க. எது பற்று எது பற்று இல்லை? தோசை 10 இல்லை, இட்லி 10, இது ரெண்டுமே அடுப்பில் வச்சுருந்தாய் அப்படின்னா தோசை இப்படி கையில் தொட்டு சாப்பிடுங்க, கையில் ஒட்டுறல. இட்லி ஒட்டுறது காரணம் என்ன? அதில் ஆயில் மிஸ்ஸிங் இல்லை, அதனால அது விட்டு. அதனால இட்லி பற்று, தோசை பற்றல. பற்றுவதெல்லாம் பற்று, பற்றாததெல்லாம் பற்றல. அதே மாதிரி நான் நேற்று சொன்னேன், இடுப்பில் கட்டி போட்ட வேட்டி விழுப்பு, வீழ்த்தி போட்டதால் விழுப்பு, மடித்து வைத்ததால் மடி. அந்த மடியை எப்போது மடித்து வைக்க வேண்டும்? பூஜை ரூமிலே ஒரு வேட்டி, ஒரு துண்டு, தலை தோட்டிக்கு ஒரு துண்டு இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் உடம்பு தோட்டிய துண்டில் ஈரமாகிவிடும். ஈரத்துணியை கட்டி கொண்டு பூஜை செய்யக்கூடாது. அதற்காக 3 இருக்க வேண்டும். 2 துண்டுகள், ஒரு வேஷ்டி அங்கே இருக்கணும். அது ஒரு கொடி கட்டி சுவாமி ரூம்லேயே ஒரு கொடி கட்டி உணர்த்தி விடணும். இந்த துடைத்துக் கொள்வான துணி பாத்ரூமில் ஒருவரும் தொடாமல் உணர்த்தி வைக்கிறோம். குளித்து விட்டு அதிலே துடைத்துக் கொண்டு இந்த வேட்டி அணிந்து கொண்டு பூஜை செய்கின்றோம். இந்த வேட்டி நனைத்து உணர்த்தி விட்டு நாம் வெளியில் போயிடுறோம். மறுபடியும் வந்தோம்னா குளிச்சுட்டு அந்த வேட்டியத்தை கட்டிட்டு சுவாமி ரூமுக்கு போகிறோம். இந்த ஆஃபீஸோடையே அவுத்து வச்சுடுறோம். ஸ்கூலுக்கு போயிருந்தால் குழந்தைகளுக்கு ஸ்கூல் துணியெல்லாம் அவுத்து வச்சுட்டு வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு கிருமிகள் அட்டாக் ஆகாது. அந்த பள்ளியில் விளையாடி கொண்டு வந்தோம்னா அதோட நின்றுடும். மறுபடியும் ஸ்டெரிலைஸ் பண்ணி கொடுத்துடணும். அந்த தீட்டுகள் உள்ளே வராது. பல குழந்தைகளும் பழந்து அந்த விதமான விழுப்புகள் ஒரு வீட்டில் தூக்கிட்டமாக இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு டெஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. அது நம்ம குழந்தைய தொட்டிருக்கோம், நாம் நம்ம குழந்தைய எடுப்போம், அங்கேருந்து சுவாமி கொடுப்போம். இந்தபடியாக கலக்காமல் இருப்பதற்காக பெரியவர்கள் வைக்கலாம். விழுப்பு, மணி இதையெல்லாம் வைத்துக் கொள்கிறார்கள். இது நாம் அனுஷ்டானங்கள் கொண்டு வந்தால் சரியாக விடுவார்கள். இந்த மாதிரி ஆச்சார சதாச்சார அனுஷ்டானங்களை நம்மால் முடிந்தவரையும் அனுஷ்டித்தால் அதற்குண்டான பலன் கட்டாயம் கிடைக்கும்.
சாமி படிச்சுட்டு காக்காவுக்கு மட்டும் வைக்கிறாங்க சார். காக்காய்க்கு உடைக்க கேட்க வேண்டியதுதான். காலையில் எழுந்தவுடன் ஆகாரம் சாப்பிட்டுமோ நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா அப்புறம் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது. காலையில் கிடைத்த ஆகாரத்தை எந்த காரணமும் தட்டக்கூடாது. தட்டினால் அன்றைக்கி மாலையில் அவருக்கு ஆகாரம் கிடைக்காது. அதே மாதிரி நமக்கு என்ன கிடைத்தாலும் அது இன்னொரு சாப்பிட்றதா இருந்தாலும் பரவாயில்ல. திவசத்திலிருந்து வைக்கும்படியான சனிக்கிழமையிலிருந்து வைக்கும்படியான அன்னங்கள் குளித்து விட்டு வீட்டை சுத்தம் செய்து காக்காய்க்கு அன்னம் வைக்கலாம். ஆனால் நாம் சாப்பிட்றது பண்ணா இருந்தாலும் காக்காய்க்கு ரூபா போட்டு சாப்பிடும், தப்பு கிடையாது. இது யாராவது சாப்பிட்டு வச்சு கொஞ்சம் கொடுத்தாங்க அதை கிடைக்கும். நம்ம கைக்கு வந்தால் அது காக்காய்க்கு போடுறதுனால தப்பே கிடையாது. காகத்திற்கோ ஏதோ ஒரு பட்சிக்கு அழைத்து விட்டு தான் சாப்பிட வேண்டும். அதே மாதிரி படுக்கை எவ்வளவு நல்லதாக மனைவியாலோ சேவகனாலோ நம்மாலோ நல்லபடியாக படுக்கையை விரித்து சுருக்கம் இல்லாமல் போட்டிருக்கனாலும் கூட நாம் அதை ஒரு தட்டு தட்டாமல் படுக்கக்கூடாது. படுக்கையை விட்டு கீழே நிலத்திலே படுக்க முடியாத விரிப்புகளை செவுத்தோரத்திலிருந்து ஒரு 4 அங்குலம் இழுத்து முன்னால் விட்டுக்கணும். செவுத்தோரத்தில் வழி விட்டுடணும். இப்படி வழிவிடும் போது விடங்கொண்ட பெரியோரே வீடு விட்டு செல்லும் முன்னே தர்ம வழி விட்டு விட்டேன், என்னை விட்டு செல்லும் ஐயா. நான் உனக்கு வழி விட்டுருக்கேன். ஒரு தேடோ பாம்பு பூச்சி பள்ளி போகிறது அது பாட்டுக்கு போயிடும். நம்மளை கடிக்கணுங்கிறதுக்கு ஒன்றும் விரதம் இல்லை. அது அங்கேருந்து நம்மளை கடிக்கிறதுக்காக வரல. நம்ம கையோ காலோ அந்த பக்கம் இருக்குது, துணி அங்கே இருக்குன்னா என்னடா நம்ம போகிற வழியில் குறுக்கிறது அது மேலே ஏறி பார்க்கறது. அதை பார்க்கும்போது ஒரு உஷ்ணத்தை கண்டாலும் மனிதனால் நம்ம அடிச்சுடாமல் போட்டுக்கணும், அது நம்ம கொட்டிக்கணும். இந்த மாதிரி அதுக்கு தர்ம வழி விட்டு படுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் சில காரியங்கள் சொன்னோம். இது காக்கைக்கு சாதகம் சொன்னோம்னா விசேடமாக நீத்தார்களை செலுத்தும் பொழுதும் ஒரு சனிக்கிழமையிலும் மடியாக சுத்தமாக அன்னத்தை வைக்கலாம். மற்ற நாட்களில் நாம் சமைத்தது இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் உப்புமாவாக இருந்தாலும் காக்காய்க்கு போட்டு சாப்பிடலாம். அதுதான் முக்கியம், அதுதான் தர்மம். அதனால் இதை போடலாமா இதை போடக்கூடாதாங்கிறதே கிடையாது. அதாவது நாம் ஒரு நீத்தாரை உத்தேசித்தோ சனிக்கிழமை இழுசாதம் வைக்க வேண்டியிருந்தாலும் அதை நாம் எச்சரிக்கை இல்லாமல் மடியாக குளித்து விட்டு வீடு வழிக்கு போடணும். ஆனால் மெத்து நாளில் போடுறதுக்கு அந்த தோஷம் கிடையாது. கட்டாயம் போட்டு சாப்பிடலாம். இத்துடன் என்னுடைய சிற்றுரை சம்பத்தி செய்து கொள்கிறேன். செய்யும்படியான முறையில் அந்த யாகங்கள் செய்வதால் எஜமானனுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுகிறது, என்னென்ன தட்சிணைகளாக கொடுக்கிறோம், என்ன தட்சிணை கொடுத்தால் என்ன பலன் கிடைக்கிறது என்பது சொல்லப்படுகிறது. முதற்கண் இந்த வேதத்தை அறிந்து கொள்வதற்கு முதல் வழி மீமாம்சம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் என்றிருக்கிறது. 14 வழிகள் வேதத்தை அறிந்து கொள்ள சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 14 வழியை தெரிந்து கொண்டால் வேதத்தின் மிக அருகிலே சென்று வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த 14 வழியையும் சொல்லி உபனிஷத் என்று சொல்லும்படியான வாக்காகப்பட்டது நம்மை வேதத்தின் அருகில் அழைத்து சென்று இதுதான் வேதம் என்று காட்டுகிறது. அதான் உபனிஷத்தை அருகில் அழைத்து செல்வது இந்த அர்த்தம். அதே மாதிரியாக இந்த பூனல் போடும்பொழுது உபநயனம் என்று சொல்கிறார்கள். இன்னொரு கண்ணை ஞானக்கண்ணை எனக்கு திறந்து விடுகிறார். உபநயனம் கிட்டே அழைத்து நயனம் என்றால் கண்ணுக்கு பெயர், நயனம் என்றால் அழைத்து செல்வது. வேதத்தின் அருகில் அழைத்து செல்கிறார்கள் இந்த குழந்தையை, உபநயனம் என்று சொல்கிறார்கள். பூனல் போடும்போது முதல் காயத்ரியை சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த காயத்ரியை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த காயத்ரி வேதத்திற்கு எல்லாம் தாய் போன்றவர். அவனை அந்த காயத்ரி தேவி எவனுடன் விடாமல் உபாசித்து வருகின்றானோ அவனுக்கு அந்த வேதத்தில் எந்த இடத்தில் என்ன பொருள் வேண்டுமோ அதை காயத்ரியாகப்பட்டவள் மனத்திலே ஸ்புரிக்க வைப்பாள். அதாவது மூளையிலே விளைக்க செய்வாள், உணரச் செய்வாள். அந்த மாதிரி நினைக்க செய்வதே ஸ்மிருதி. அந்த மாதிரி காயத்ரியை உபதேசம் செய்து கொண்டு பாராயணம் செய்து ஜபம் செய்து அதன் மூலமாக காயத்ரி தேவியின் அருளை அடைந்து பல ரிஷிகள் மகான்கள் இந்த வேதத்தை மனதினால் நினைத்தார்கள்.
அவர்கள் மனத்தில் ஸ்பரித்தது, தோன்றியது. அதுவே வேதமாகப்பட்டது. அதை செவி வழியாக ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுக்க அது ஸ்ருதி என்று சொல்லப்பட்டது. ஸ்ருதி, ஸ்மிருதி. ஸ்ருதி என்றால் காதிலே கேட்டு கொள்ள முடியாத அறிவு. ஸ்மிருதி என்றால் தன் மனத்தில் தானே உதித்த அறிவு. தன் மனத்தில் தானே அறிவு உதிக்க வேண்டும் என்றால் அதற்கு காயத்ரி தேவியின் அருள் வேண்டும். காயத்ரி தேவி என்பவள் 24 எழுத்துக்களை கொண்ட ஒரு கோர்வை. அந்த 24 எழுத்துக்களை கொண்ட கோர்வைக்கே காயத்ரி தேவி என்று பெயர். இந்த மந்திரம் யாரை உத்தேசித்து எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், சவித்ரு தேவதை. சவித்ரு தேவதை உபாசிப்பதால் சாவித்ரி என்று சொல்லப்பட்டாள். 3ஆக பிரித்து திரேதா காயத்ரி தேவா 3ஆக பிரித்து 24 எழுத்தையும் எவ்வற்று எழுத்தாக பிரித்து சொல்லப்படுவதால் அவளுக்கு காயத்ரி என்று பெயர் ஏற்பட்டது. திரிபதா காயத்ரி என்றால் 3 கால வச்சுட்டு அர்த்தம் இல்லை, 3 பதமாக பிரித்து வாசிக்கப்படுவதால் போற்றப்படுவதாலே காயத்ரி என்ற பெயர். இந்த மந்திரம் யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், சவிதா சவிதா என்றால் சூரியனுடைய 12 நாமாக்களில் அது பெயர். சூரியனுக்கு 12 பேர், 12 ஆதித்யர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆதித்யர்கள் சவிதா என்பவர் சூரியன். அந்த சூரியனை குறித்து செய்யப்படுவதாலே அதற்கு சாவித்ரி என்று பெயர். இந்த மந்திரம் சூரியனை குறித்து செய்யப்படுவது. சூரியனை குறித்து என்ன கேட்கின்றோம் என்றால், மிக பிரகாசமாக இருக்கும்படியான சூரிய பகவானே, என்னுடைய புத்தியையும் உம்மை போல் பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று சொல்வதே அந்த காயத்ரி பொருள் என்னுடைய பொருளாகும். ஒவ்வொரு தேவத்தையும் இதேபோல் பிரார்த்திக்கிறோம். அதற்கு அந்தந்த தேவதைகளின் காயத்ரி என்று பெயர். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் என்று விஷ்ணு காயத்ரி பெருமாளை குறித்து சொல்லப்படுகிறது. இதில் பாருங்கள், ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். பழமொழியிலே ஒரு எழுத்தின் கீழ் இன்னொரு எழுத்தை போட்டு அது ஒரே 2 எழுத்து ஒரு எழுத்தாயிடும். அப்படி எண்ணும்போது 8 ஆகிடும். தமிழ் எழுதினா வராது, அதிக எழுத்தாகிடும். இதுபோல் இந்த 8 எழுத்திலே ஒரு எழுத்து மேலும் ஒரு எழுத்து கம்மியாகவும் ஒரு ஜாஸ்தியாக இருந்தால் அது காயத்ரி ஆகாது. மகாதேவ்யை ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். இந்த மாதிரி பாருங்க, எல்லாமே 24 எழுத்துகள் எவ்வளவு எழுத்துக்களாக 3 பதமாக பிரிந்து வந்தால் அதுதான் காயத்ரி. எல்லா தேவதைகளுக்கும் காயத்ரி இருக்கிறது. இந்த காயத்ரியை தெரிந்து கொண்டு சொல்வதனாலே தப்பொன்றும் கிடையாது. வேதத்தை பயிலாதே என்று சொல்லலாம், வேதத்தை சொல்லாதே என்று சொல்லலாம், வேதத்தை கேட்காதே என்று சொல்ல முடியாது. இது சத்துத்தன்மாத்திரை. அதை கேட்பதற்கு எல்லாருக்கும் ஒரு இருக்கிறது. எல்லாருக்கும் சொல்லாதே என்று ஏன் சொல்லிடுவோம் என்றால், காதில் கேட்டால் அது அப்படியே வந்து வருகிறது. சொல்லும்பொழுது அது தவறு ஏற்படுத்தான் செய்யும். அது தவறினாலே இவர்களுக்கு ஒரு கெடுதல் ஏற்படக்கூடாது என்பதற்காக, இப்போ ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்காருன்னா அவர் இன்ன ஒயரில் இவ்வளோ கரண்ட் தான் பாஸ் ஆகும், அதுக்கு மேலே விட்டால் அந்த ஒயர் யூஸ் ஆகிடும், பர்ன் ஆகிடும், பர்ன் அவுட் ஆகிடும். அந்தபடியாக 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு 320 கொடுக்க முடியுமா? இல்லை, இதை 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஒயரை கொண்டு போய் நம்ம மெயினில் கனெக்ஷன் கொடுக்க முடியுமா? என்ன ஆகும்? அதுக்காக அந்த விஷயம் தெரிந்தவர்கள், அந்த ஃபோர்மேன் ஆகப்பட்டவர், இந்த வேதத்திற்குரிய ஃபோர்மேன் ஆகப்பட்ட அந்த தீட்சிதர், இதை இந்த ஜீவன் தாங்குமா, இதால் வைத்து காப்பாற்ற முடியுமா, இதனால் இதற்கு தீங்கு உண்டாகாதா என்பதை அறிந்து எங்களை போலுள்ளவர்கள் உங்களுக்கு யாருக்கு எந்த அளவுக்கு கொடுத்தால் அவர்கள் தாங்குவார்கள் அந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும். மலைக்கு போக வேண்டும், சுமை எடுத்து செல்கிறார்கள், அவன் கூலி வாங்கினா நம்ம சுமை கொடுத்து அவன் கொண்டு போய் தான் ஆகணும். நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த வெயிட்டு இந்த பையன் கொண்டு போவான் மலைக்கு, இந்த ஆள் எவ்வளோ வெயிட் கொண்டு போவார், அந்த பொம்மநாட்டியாக இருந்தால் அவள் எவ்வளோ வெயிட் கொண்டு போவா மலைக்கு,
அதை அனுசரித்து அந்த சுமையை அவர்கள் தலையில் ஏற்ற வேண்டியது இவனுடைய சுமையேற்றுவனுடைய கடமையாகிறது. அந்தபடியாக வாசலில் காரை கொண்டு நிறுத்தணும், சாய் எடுத்து வந்துடும். நம்ம வீட்டு கேட்டுக்குள்ளே தான் இருக்குது, சாய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா குழந்தைகள் போய் கிருஷ்ணனை திறந்துருந்தால் தொந்தரவாயிட்டா என்ன பண்ணுறதுனால வெளியே குழந்தை திருட்டிட்டு போய்டும்னா நம்ம தூக்கிறோம், இல்லை குழந்தைகள் அந்த கார் ஓட கிடைக்கக்கூடாதுன்னா நம்ம தூக்கணும். அப்படி கிடையாது. அதனால் அதற்கு இடைஞ்சல் ஏற்படக்கூடாது என்பதற்காக நாம் அதை பத்திரம் பண்ணியிருக்கோம். மாதிரியா இந்த மந்திரங்களை கீழகம் என்று சொல்லி அந்த மந்திரத்திற்கு ஒரு இடத்தை சூட்சமாக வைத்து அதை அவர்கள் மனதிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் எழுதி படிச்சுக்கலாம். அந்த கீழகம் இல்லாமல் அந்த மந்திரம் திறக்க முடியாது. அதனால் ஏற்பட்ட நல்ல பொருளும் கெட்ட பொருளும் எனக்கு கிடைக்காது. ஒருவர் உபதேசம் செய்கிறார் என்றால் அவனை தாங்குவானா அப்படின்னு நினச்சி உபதேசம் பண்ணுறார், நல்ல எண்ணத்தோடு பண்ணலாம். அதனால் வந்து கேட்டால் அவருக்கு பண்ணால் நமக்கு பண்ணலையே அப்படின்னா அந்த இவர் தாங்குவார், இவர் தாங்க மாட்டார், இவரை வச்சு காப்பாற்ற முடியும், இவரை வச்சு காப்பாற்ற முடியாது, இதனால் இவருக்கு இடைஞ்சல் ஏற்படும் என்பதை தெரிந்து அதுபடி கொடுக்கக்கூடியது தான் வேத மந்திர உபதேசங்கள். உபதேசம் ஒருவருக்கு பண்ணுறார், நமக்கு பண்ணலை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு பண்ணலை அப்படின்னா நமக்கு இன்னும் அந்த பக்கம் வரல, அது தாங்க முடியாத சக்தி வரலைன்னு அர்த்தம். அதாவது நாரதர் எவ்வளோ பெரிய ஞானி. அவர் பெருமான்கிட்ட போனார், கிருஷ்ணன்கிட்ட போய் கிருஷ்ணா எனக்கு ஒரு விஷயம் தெரியணுமே அப்படிங்க. என்னப்பா ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா, மகான்களை சேவிப்பதால் என்ன பலன் கிடைக்கும்? மகான்களை எதற்காக சேவிக்க வேண்டும்? மகான்களிடம் என்ன சக்தி இருக்கிறது? இதை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறேன் என்றார். அப்படியா? நீ மகான்களை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா பூலோகத்தில் போய் குறிப்பிட்ட தாவ சொல்லி, இந்த தாவில் ஒரு புழு இருக்கிறது, அந்த புழுவை நன்றாக ஒரு கண்ணினாலே பார்த்து விட்டு வந்துவிடு. அப்போ என்கிட்ட வா சொல்கிறேன் அப்படின்னார். அவர் போனார், அந்த புழுவை பார்த்த அழகாக செடியில் போயிட்டு புழு பார்த்த உடனே அந்த புழு அப்படி செத்து வந்துடுச்சு. அடடா, இந்த பேரோட பார்த்து பண்ணிட்டேன், பகவான் இருக்கா நம்மளை பார்க்க சொன்னார். நேராக போயிட்டு அறைவிடுறதுக்கு, இப்போ அது மாதிரி பண்ணி நான் பாவமான வச்சுட்டேன் அப்படின்னா, பரவாயில்ல, அதனால் பரவாயில்ல, உன் பாவத்தை நான் ஏற்றுக்கிறேன், இன்னொரு சின்ன விஷயம் போயிட்டு வந்துடும் அப்படின்னா. என்ன அப்படின்னா, பூலோகத்தில் ஒரு கண்ணுக்குட்டி பிறக்க போகிறது, அந்த கண்ணுக்குட்டி பிறந்த உடனே போய் துள்ளி ஓடுறத பார்த்துட்டு வா அப்படின்னார். இந்த தடவை பாவம் பண்ண சொல்கிறேன் அப்படின்னார். பரவாயில்ல, போயிட்டு வா அப்படின்னார். சரியாக போனேன். ஆனால் கண்ணுக்குட்டி நல்லா துள்ளி வருது. அப்போ தான் மாடு போட்டிருக்கு, நக்கி கொடுத்து அதுக்குண்டான சமாதானமாய் அதுக்கு துள்ளிட்டு வருது. என்ன அழகாக சொல்கிறது அப்படின்னார். அப்படியே உதவுன கண்ணுக்குட்டி செத்து போயிருக்கு. உடனே பார்த்தார், மறுபடியும் பாவம் பண்ணிட்டுமே ஒரு மறுபடியும் வரும் சரணாகி வர உடனே, சரி இந்த 2 தடவை பாவம் பண்ணிட்டேன், இந்த பாவத்தை நான் ஏற்றுக்கிறேன், 3வது தாள் நீ போயிட்டு வாங்க, பாவம் ஏற்படாது அப்படின்னா. என்ன அப்படின்னா, அங்கே ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதை போய் பார்த்துட்டு வா அப்படின்னா. இதெல்லாமாவது ஜீவனாக இருந்தது, அதுக்கு குழந்தைய போய் பார்க்க சொல்கிறியே, பிராணியாக இருந்தது, ஜீவனாக இருந்தது, குழந்தைக்கு அது அந்த பாவத்தை நான் கட்டிக்கணுமா அப்படின்னா. இந்த விஷயம் அப்படி நேராக நீ போயிட்டு வா அப்படின்னார். அங்கே போனால் அந்த குழந்தை விளையாடின்னு இருந்தது. அந்த குழந்தை பிறந்த குழந்தைய பார்த்தா கையும் காணையும் ஆட்டின்னு இருக்கு, அழகாக இருக்குது, க்ஷேமமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரைக்கண்ணை முடிஞ்சே வந்துட்டார். நான் பார்த்தேங்க குழந்தை சேர்த்து போட்டு போகிறேன்ட்டு. வந்த உடனே, என்னப்பா 2 தடவை இந்த மாதிரி ஆகிட்டு, இந்த தடவை ஒன்றும் ஆகலை, என்ன சமாச்சாரம் அப்படின்னா. நீ ஒரு மகன், உன்னால் பார்க்கப்பட்ட புழு அடுத்த ஜென்மாவிலே கன்றுக்குட்டியாக வந்தது, மறுபடியும் உன்னை பார்த்ததனால் மனிதனாக மாறியது. இதுதான் மகான்களை சேவிக்க முடியாத புண்ணியம். இந்த க்ஷீண ஜென்மாவிலிருந்து உத்தமமான ஜென்மாவை அடைய வேண்டும். மன ஜென்மா கடைசி ஜென்மாவாகப்பட்டது. இந்த மன ஜென்மா இத்துடன் வேறு கீழ் ஜென்மாவுக்கு போய்விடாமல் மேலேயே போக வேண்டும் என்றால் மகான்களை நாம் சேவிக்க வேண்டும் என்று சொல்லி வைத்தார். இந்த கதைகள் எதற்காக சொல்ல வருகிறது என்றால், மீமாம்சம் என்ற பூர்வ மீமாம்சம் என்ன சொல்லிட்டு என்றால், நீ வேதங்களை அத்தியனம் செய்யணும், வேதத்தில் சொன்ன கர்மாக்களை எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வேதம் தெரிஞ்சுட்டா போகிறோம் அப்படின்னு பூர்வ மீமாம்சம். அது ஞானபாவம். இந்த வேதம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு நீ ஞானம் அறிவு பெற்றா போகிறோம் அப்படிங்கிறது. உத்தர மீமாம் அப்படி சொல்ல, நீ கர்மாவை பண்ணாமட்டும் போகிறாரு, அந்த கர்மாவை
தேவதைகளுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டும். அதுக்கு பேர் புரஸ்சரணம்னு பேர். ஒவ்வொரு வேத மந்திரங்களை சொன்னாலும் அந்த ஜபங்களை சொல்லி அதில் இருக்கும்படியான மந்திரங்களை சொல்லி நாம் திரும்ப 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 அந்த மந்திரங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபிப்பதற்கு நான் இன்றைக்கி 1000 மணி இன்றைக்கி 10,000 மணி நேரம் உட்கார முடியாது. இன்ன தினத்திலே இவ்வளவுதான் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. காயத்ரி அக்ஷர லட்சம் 24 லட்சம் காயத்ரியை பண்ணால் அவன் தேவதைக்கு சமானமாகிடுவான் சொல்லுது. 24 லட்சம் தான் நான் உட்காந்துக்கணும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உட்காந்து பண்ண தீர்ந்து போச்சு அப்படின்னு கம்ப்யூட்டர் கணக்கு போட்டோம்னா வராது. நித்யாதர்த்தம் சதுர்த்தி ரவிதிது மனுஷு அப்படின்னு சொன்னார். நித்தியம் என்பது 108. அந்த 108 தினம் பண்ணிடணும். தனியாக நமக்கு பண்ண வேண்டிய இந்த டெபாசிட்டுக்காக பண்ணுறோம் பாருங்க. இது நம்ம நித்தியம் 108 பண்ணணும். இது கரண்ட் அக்கௌண்ட்டு. டெபாசிட்டுக்கு போடக்கூடிய அக்கௌண்ட் இருக்கே அது தனியாக சதுர்த்தியில் 54 பண்ணணும். ரவி திதி மனுஷு. ரவி என்றால் துவாதசி, திதி என்றால் 15, பௌர்ணமி அமாவாசைகள். மனுஷு மனு என்றால் ஒவ்வொரு திதிகளுக்கும் இந்த வாய்ப்பு. ரவி திதி மனுஷு வைவஸ்வ மன்வாதி. இந்த மாதிரி மனுக்கள் இந்த அங்கேருந்து கொடுத்து அளவை கொடுத்து இந்த நாளில் இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்னு அந்தபடியாக பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணி வச்சுருந்தா டெபாசிட்டாக தான். நம்ம வெளியில் போகும்போது வெளியூரில் போகும்போது அது நமக்கு உதவாது. செங்கியில் 50,000 ரூபாய்க்கு பேங்க்கில் இன்றைக்கி எனக்கு 5 ரூபா கொடுங்கன்னா அடுத்த பேங்க்கில் கொடுக்க மாட்டானே. அதுக்கு என்ன பண்ணணும்? ட்ராவலிங் செக் நம்மகிட்ட வேணும் இல்லையா? அந்த ட்ராவலிங் செக்கை அதை மாற்றணுங்கிறது தான் புரஸ்சரணம் என்று சொல்லப்படுகிறது. இதை பண்ணி பண்ணி எந்த தேவதைக்குன்னு பண்ணுவோமோ அந்த தேவதைக்கு புரஸ்சரணம் செய்ய வேண்டும். புரஸ்சரணம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு மந்திரத்தை 10,000 தரம், இப்போ சுதர்சன மந்திரம் இருக்கிறது என்றால் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜனவல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திரயந்திரௌஷதாஸ்திரசஸ்திராணி சம்ஹர சம்ஹர முத்யார் மோதய மோதய 108 மந்திரம் சொல்லணுமா? இதில் 10,000 ஜபம் பண்ணணும். 10,000 ஜபம் பண்ணால் 1000 ஹோமம் பண்ணணும். ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜலவல்லபாய ஹராய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திரயந்திரோஷாட்சஸ்திராணி சம்மர முத்யார் மோதய மோதய அந்த மந்திரம் சொல்லி ஸ்வாஹா சொல்லணும். அதை ஸ்வாஹாவில் எத்தனை சொல்லணும்? 1000 சொல்லணும். அதாவது 10,000ல் 10 ஒரு பங்கு. இதை சொன்ன உடனே தர்ப்பணம் 100 ஆகும். 1000ல் 10 ஒரு பங்கு 100 தர்ப்பணம். அந்த 100லே 10 ஒரு பங்கு பிராமண போஜனம். அதில் 10 ஒரு பங்கு ஒன்றே ஒன்று நம்ம சிறுசில புரோட்சிச்சுக்கு. இது புரஸ்சரணம். இந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரங்களையும் பண்ணும்பொழுது உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த மந்திரத்தை என்னென்னு சொல்லிட்டு பர மந்திர யந்திர ஔஷத அஸ்திரசஸ்திராணி சம்மர சம்மர. எனக்கு வெளியில் பிரத்தியாரிடமிருந்து வரும்போது பரமந்திர பிறர்கள் ஒரு மந்திரத்தை என் மேல் ஏவினாலும் பர யந்திர எங்கள் வீட்டில் வந்து ஒரு யந்திரத்தை வச்சிருந்தாலும் அஸ்திரசஸ்திராணி அஸ்திரமாகப்பட்ட ஆயுதங்களினாலும் அஸ்திரம் என்பது மந்திரத்தினாலே விட முடியாதது ஆயுதங்கள். சஸ்திரம் என்பது கையிலே பிடித்து கொண்டு அடிக்க முடியாத ஆயுதங்கள், சாதாரண ஆயுதங்கள். இதுகளால் எனக்கு ஏற்படும்படியான தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். மிருத்யோர் மோதய மோதய அபமிருத்தி தோஷம் அகால மரணங்கள் என்னை விட்டுப்படும். ஓம் நமோ பகவதே சுதர்சனாய தீப்ரே. இந்த மகாபிரகாசமாக இருக்க முடியாத சுதர்சனமூர்த்தியே ஜுவாலா மாலா பரீதாய் சர்வதிக்ஷோபணகராய எல்லா திசையிலையும் இருக்க முடியாத சகல தீய சக்திகளையும் க்ஷோபணகராய ஹும் பட்டு ஹும்ங்கிற மந்திரத்தினால் பட்டு வெளியிலே சொல்றது ஹும் பட் ஸ்வாஹா என்று சொல்கிறோம். இந்த மந்திரத்தினாலே அவனுக்கு புரோட்சனை செய்தால்
இந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும். பகைகள் நீங்கும். பரமந்திரங்கள், பர யந்திரங்கள், பர சல்யங்கள், பர சஸ்திரங்கள், பர அஸ்திரங்கள், காராகிரகங்கள், அதாவது ஜெய், பல விரோதங்கள். விரோதி அழிய வேண்டாம், அவனுக்கும் எனக்கும் உள்ள விரோதம் அழிந்து விட வேண்டும். விஷ்ணுவிடம் கேட்கும் பொழுது அவர் இதுதான் கொடுப்பார், விரோதி அழிக்க மாட்டார். அவனுக்கும் உனக்கு இருக்கபடியான விரோதத்தை அழித்து விட்டார், விரோதமே நீங்கிவிடும். விரோதி அழித்தால் அந்த விரோதிக்கு வேண்டியவன் உனக்கு விரோதி ஆகிவிடும். அந்த மாதிரியாக விரோதிகள் வளர்ந்து கொண்டே போகும். ஒரு துரும்பை கிள்ளினால் துரும்பு அழிந்து விடாது, 2 தும்பாகும். இல்லை மறுபடியும் துரும்பாக்கி கிள்ளிப்பட 4 துரும்பாயிடும். அதனால் வழிப்படுத்த வேண்டும், எதையும் வழிப்படுத்த வேண்டும். மேன்மையாக எண்ணம் மனத்தில் இருக்க வேண்டும். விரோதி நாமே அழிப்பான், அதுக்கு அவ்வளோ சிரமப்படுவான். அந்த விரோதியை வசமாக்கும்படியாக அந்த பகவானை கேட்கலாமே. எந்த விதமாக அவனுக்கு என்னுடைய விரோத பாவம் மனசில் எழுந்தது, அந்த விரோத பாவத்தை நீக்கிவிடு, அவனை எனக்கு சக்கியனாக்கிவிடு என்று சொன்னார் அந்த எம்பெருமான். அவனை உனக்கு சக்கியனாக்கி அந்த விரோதமே இல்லாமல் எடுத்து விடுவார் என்பதாகத்தானே இந்த வேத மந்திரத்திலே இப்போது வர முடியாத இதெல்லாம் வாசசா அப்படின்னா அந்த வேட்டியை ஒருவருக்கு தானம் கொடுத்தால் சந்திரன் திருப்தி அடைகிறான். துட்டை கொடுத்தால் தொட்டா என்னும்படியான தேவதை திருப்தி அடைகிறது. ஆஜ்யத்தை கொடுத்தால் எல்லா தேவதைகளும் தேவானாம் ஆஜ்யம் ஆகாரம் சொன்னார். அந்த நல்ல நெய்யை கொடுத்தால் அந்த தேவதைகள் திருப்தி அடைகிறது. பசுமாட்டை கொடுத்தால் இன்னார் திருப்தி அடைகிறார்கள். பூமியை கொடுத்தால் இன்னார்கள். பூமியை கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணலாம்? ஒரு கோவிலுக்கு சந்தனக்கட்டை, சந்தனக்கல், சந்தனக்கட்டைக்கு சந்தனக்கட்டையை தானம் கொடுத்தால் பூமி தானம் கொடுத்த பலன். ஒரு கோவிலுக்கு சந்தனம், இந்த பில்லு சந்தனம் வைக்கிறாங்க, அது ஆசிட்டு சுவாமி மேலே வச்சா அதான் பழனி வைக்கிற அப்படி ஆகிட்டு சந்தனாபிஷேகம் பண்ணி காரில் அந்த பில்லு சந்தனம் அது எக்ஸ்போஸ் ஆகிறதுக்காக வேண்டி, ஸ்ப்ரெட் ஓவர் ஆகிறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அது கெமிக்கல்ஸு. அந்த கெமிக்கல்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா பஞ்சலோகங்களாகட்டும் எந்த லோகங்களாகட்டும் நீங்கள் நெத்தியிலே வச்சுருந்தாலும் அது கருப்பாகிடுது, புண்ணாகிடுது. அந்த மாதிரி இல்லாமல் கட்டை அரைத்து சந்தனம், அதற்கு கோவிலுக்கு வசதியாக கோவிலில் ஒரு சந்தனக்கல், ஒரு சந்தனக்கட்டை வாங்கினது கொடுக்கலாம். வீட்டில் பூஜை பண்ணுறதாவது சந்தனத்தை அரைச்சி 4 பேருக்கு தானமாக கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தால் அந்த தானத்தின் விசேஷம், தான விசேஷங்கள்லாம் இங்கே சொல்லப்படுகின்றன. ஒரு கல்யாணத்தில் வாழைப்பழம் பையில் போட்டு கொடுக்குறோம், வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கையில் வச்சு கொடுக்குறோம். அடுத்தபடியாக சந்தன குழம்பு கொடுக்குறோம். இந்த இப்போ கல்யாண மாப்பிள்ளை வீட்டு பொண்ணு வீட்டுக்கு போகும்போது குத்து விளக்கு வாங்கி அந்த மாப்பிள்ளை கையில் கொடுக்குறோம். இதெல்லாம் எதற்காக தானம் பண்ண வேண்டும்? அவருக்கு கோதானம் பண்ணணும், மாப்பிள்ளைக்கு கோதானம் பண்ணணும். பசுமாட்டு தானம் பண்ண முடியலன்னா ஒரு தேங்காயை கொடுக்கணும். தேங்காய்க்கு வந்து பசுமாட்டினுடைய சொரூபம், பசுமாட்டினுடைய தன்மை அதில் இருக்கிறது என்கிறார்கள். அந்தபடியாக அந்த தானங்களை கொடுக்கும்போது என்னென்னா கல்யாணத்தில் பஞ்சகம்னு ஒன்று. அது என்னவென்றால் அந்த குழந்தையின் பொண்ணு மாப்பிள்ளையினுடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் இருந்து நாம் கல்யாணம் பண்ணுற தேதியினுடைய நட்சத்திரம், அந்த திதி முதல் இந்த பிரதமையிலிருந்து அன்றைய திதி, அன்றைய வாரம், அன்றைய நட்சத்திரம் என்று சொல்ல முடியாதது வந்து பஞ்சகம் என்று பெயர். முதல்ல சொல்லிய அன்றைய அந்த பிறந்த திதி நட்சத்திரத்திலிருந்து இந்த இந்திய நட்சத்திரம் வரையில் தாராபலம் என்று பெயர். இரண்டாவதற்கு சந்திரபலம் என்று பெயர். சந்திரபலம் என்றால் அன்றைய திதி எத்தனாவது திதி? திருத்தியா 3, வாரம் செவ்வாய் புதன்கிழமையா 4, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன். நட்சத்திரம் யோகம். இப்படி கணக்கு திதி வாரம் நட்சத்திரம் லக்னம் இதுகளை கணக்கு 5ஐயும் கணக்கு பண்ணினால் லக்ன திரவம் என்று ஒன்று இருக்கும். விஷயத்தினும் 5 ஆகும். இது 5ஐயும் கூட்டி 9ஆவது வகுத்த மிச்சம் இன்னென்னதாக வரக்கூடாது, இன்னென்னதாக வந்தால் என்னென்ன தோஷம்னு இருக்குது. ஜென்ம பஞ்சகம் வந்தால் அதில் பண்ணவே கூடாது, கல்யாணங்களை பண்ணக்கூடாது. மிருத்திய பஞ்சகம் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு தானம் இருக்குது. அந்த தானத்திலே சோர பஞ்சகம்னா தீபதானம், புத்தோட கொடுத்துட்றோம். அக்னி பஞ்சகம்னா சந்தன தானம், எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு சந்தனம் கொடுக்குறோம். வாழைப்பழ தானம், இந்த மாதிரி ஒவ்வொரு தானம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக தான் கல்யாணத்தில் இதெல்லாம் அது பஞ்சகம் இருக்கட்டும் இல்லாத போட்டேன் எல்லா தானத்தையும் பண்ணிடுது அப்படின்னு பண்ணுறாங்க. அதை விட்டு இன்றைக்கி வாழைப்பழத்தை விட்டு ஆப்பிள் உள்ள போட்டால் பிரயோஜனம் இல்லை. வாழைப்பழம் தான் போடணும். அதில் ஆப்பிள் வசந்ததாக இருக்கலாம்,
ஆனால் அந்த இடத்துல எதை வைக்கணும் அதுதான் வைக்கணும். உசந்ததுங்கிறதுக்காக ஒரு தாழ்வு வைக்க முடியாது. அந்தபடியாக வேதம் சொன்னபடி நடக்க வேண்டும் என்பது உத்தர மீமாம்சகாருடைய கொள்கை. வேதம் படித்து விட்டால் போராது, வேதத்தின்படி நீ கர்மாவை செய்தாலும் போராது. அந்த கர்மாவை அந்த தேவதைகளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். தேவதையை நம்பி கர்மாக்களை செய்ய வேண்டும். தேவதைக்கு நம்ம கடமை செஞ்சுட்டு போகலான்னு செஞ்சால் நடக்கவே நடக்காது. அது தேவதையை மனதில் வைத்துக்கொண்டு இந்த தேவதைக்காக நான் மந்திரம் சொல்லுகிறேன் சங்கல்பம் செய்து கொண்டு அந்த மந்திரத்தை சொல்லி அவருக்கு செய்யும் பொழுது நமக்கு அந்த பூர்ணமான பலன் கிடைக்கும், அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதாக இந்த பஞ்சம பிரശ്னத்தினுடைய முடிவும் 6வது பிரശ്னத்துடைய ஆரம்பமும் நமக்கு உரைக்கின்றது. நாராயண. நான் நேற்று சொன்ன மாதிரி யாருக்கா சந்தேகங்கள் இருந்தால் எழுதிட்டு வந்துடும், என்கிட்ட வச்சுக்கணும் டேபிளில். நான் யாருன்னு நான் தெரிஞ்சது அவசியம் இல்லை, அதை நான் அப்படியே வரிசையாக சொல்லிட்டு வந்துடுறேன். சாமி, கோயிலை 3 கடை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு தடவை அப்படியே அதாவது கோவில் வளம் வருதல் எப்படி, எந்த தேவதையை முன்னால் சேவிக்க வேண்டும், எந்த தேவதையை பின்னால் சேவிக்க வேண்டும். சில சன்னதியில் வந்து தனித்தனியாக அந்த கோவிலை சுற்றின்னு இருக்கும். அது எந்தெந்த தேவதை சுற்றலாம், எந்தெந்த தேவதையும் பெருமாளையும் பிரித்து சுற்றக்கூடாது. இப்போ தனியாக இன்னொன்று இருக்கார் அனுமார், இன்னொரு கோவில் இருக்குன்னா தனியாக சுற்றலாம். ஆனால் இந்த கருடாழ்வார் தனியாக சுற்றக்கூடாது. காரணம் என்னென்னா, பெருமாளுக்கும் வாகனத்திற்கும், சிவனுக்கும் நந்திக்கும், அம்பாளுக்கும் சிம்மத்துக்கும், முருகனுக்கும் மயிலுக்கும், மாரியம்மனுக்கும் சிம்மத்திற்கும் இப்படி இருக்கும்படியான வாகனமும் சுவாமிக்கும் பலிபீடத்திற்கும் நிறைய சுற்றக்கூடாது. சைட்டில் இருக்க கோவிலில் 10 பிரதட்சணம் 12 பிரதட்சணம் பண்ணுறது தப்பு கிடையாது. அதாவது ஒத்தப்படையாக நமஸ்காரம், ரெட்டப்படையாக பிரதட்சணம். பிரதட்சணம் பண்ணால் 2, 4, 6 நமஸ்காரங்கள் பண்ணால் 5 நமஸ்காரம். ஒரு நமஸ்காரம் 5 நமஸ்காரம். 5 நமஸ்காரம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா 5 விதமான நமஸ்காரம் பண்ண சொல்லியிருக்கு. நமஸ்காரத்தில் 5 விதம் சொல்லியிருக்கு. அந்த 5 விதத்தை பண்ண முடியாதவாள் 5 தடவை விழுந்து நமஸ்காரம் பண்ணுறோம். 5 நமஸ்காரம் என்ன, அதை ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, முதல்ல மஸ்திஷ்க இது வந்து மஸ்திஷ்கம், இது வந்து சம்புடம், இது வந்து பிரஹ்வாங்கம். 5 நம்மளுடைய சிரசு, கை, இந்த முழங்கால், இந்த கால், இது மட்டும் பட முடியாது. நமஸ்காரங்கிறது பஞ்சாங்கம், 5 அங்கங்கள் பூமியிலே படுகிறது. விழுந்து நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது தண்டாங்கம். கோவில் எந்த திசையை பார்த்திருந்தாலும் சரி, பகவானுக்கு வலதைய பக்கம் இருந்து இடதைய பக்கம், கிழக்கு நோக்கி கோவில் இருந்தால் நம்ம வடக்க பார்த்து நமஸ்காரம், மேற்கு நோக்கி கோவில் இருந்தால் தெற்க பார்த்தா நமஸ்காரம். தெற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது. அந்த பகவானுக்கு அப்படித்தான் செய்ய வேண்டும். பச்சிமாபிமுகோ தேவா தட்சிணாமுகம் அச்சயத்து அப்படின்னு வாக்கியம் இருக்குது. அந்த நம்ம பெரியவர் சொன்ன வாக்கியத்தை தான் நாம் வச்சுக்கணும். அதில் நமக்கு ஒரு சந்தேகம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அப்படியே இந்த தண்டாங்க நமஸ்காரம் பண்ணுறது போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்துக்கு இந்த கால் மேல் போடுவாங்க, இந்த காலத்துக்கு இந்த கால் மேல் போடுவாங்க, இந்த கை இப்படி இந்த கை இப்படி. அதெல்லாம் பண்ணவே சொல்லலை. அதெல்லாம் யோக சாஸ்திரத்தில் சொன்னது. நாம் எப்படி நமஸ்காரம் பண்ண, தண்டாக நமஸ்காரம் விழுந்து நமஸ்காரம் பண்ணோம்னா துவஜஸ்தம்பம் பலிபீடம் தாண்டி, ஏன்னா இந்த பலிபீடம் தொடங்கி மேலே இருக்க முடியாத கலசம் வரையிலும் ஒரே கோவில். அதுதான் விமானம், அதுதான் பகவானுடைய ஸ்தூல சரீரம். உள்ளே இருக்க முடியாத மூர்த்தியினுடைய உடம்பாகப்பட்டது, பெரிய சரீரமாகப்பட்டது இது. அதனால் அந்த பலிபீடத்துக்கு அந்த தான் நமஸ்காரம் பண்ணணும். அப்படி நமஸ்காரம் பண்ணும்பொழுது பகவான் எந்த திசையை நோக்கி இருந்தாலும் நாம் பகவானுடைய வலதுகை பக்கம் இருந்து இடதுகை பக்கம் அப்படி நமஸ்காரம் பண்ணும்பொழுது என்ன சொன்னார்னா, அஸ்தவோ பாதோ பிரசாத்ய, காலை நன்னா பின்னால் நீட்டிடணும், பிரிச்சிருக்கக்கூடாது, 2 காலம் சேர்ந்துருக்கணும். கை 2 சேர்ந்து முன்னால் எவ்வளோ நீட்ட முடியுமோ அவ்வளோ நீட்டிடணும். அதோமுகாந்தார், அவர் சமயம் வந்து எப்படி படுத்தணும்னா அதுக்காக அதோமுகாந்தார் குப்பரை படுக்கணும். தண்டவது செய்தா, ஒரு தடியை போல எந்த அசைவும் இல்லாமல் படுத்துருக்கின்றார். அதனால் இப்படியெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. தண்டவத்துன்னா தடியை போல.
அப்போ தனியை போல என்ன அர்த்தம் கேட்டால் காஷ்டா மௌனம்னு அதுக்கு பேர். மௌனம்னா சம்ஸ்கிருத பாஷையில் பேசலாம், வேறு இதர பாஷைகள் மதர் டங்ஸ் பேசுறதில்ல அப்படின்னு அது ஒரு மௌனம், தேவ மௌனம்னு பேர். அதுக்கு பேர். அடுத்தாப்புல இன்னொரு மௌனம் இருக்குது, யாராவது கேட்டால் மட்டும் பதில் சொல்லுது, நாம பேசுறதில்லை, சௌமிய மௌனம்னு பேர். அது பேர். சண்டை வராமல் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த மௌனம் என்னவென்றால் எதுவுமே பேசுவதில்லை, உதவியாக செய்யக்கூடாது, ஜபம் பண்ணால் கூடாது, அன்று பூரா உதவி செய்யாமல் இருக்கிறது. இது மௌனம், உத்தமமான மௌனம். அதற்கு மேல் ஒரு மௌனம் இருக்கிறது, அதுதான் காட்டா மௌனம். உடம்பை கூட செய்யக்கூடாது, அப்படி அதான் தண்டவத்து தனியை படினார். அந்த மாதிரி படினார். அந்த மாதிரி எதுக்கு படிக்க சொன்னார்னா, உடல் பொருள் ஆவி மூன்றையும் ஆண்டவனும் செலுத்த வேண்டும். ஆவியை எங்கே செலுத்துவதுன்னா அதுக்கு தான் அந்த பலிபீடம். பெருமாள் கோவில் பலிபீடம் பண்ணுறோம், அதுக்கு எதுக்கு பலிபீடம்னு கேட்டால், நம்முடைய ஆவியை அந்த பலிபீடத்தில் அவருடைய பாதாரத்தில் வைத்ததாக நினைத்துக் கொள்கிறோம். மனசால் அதில் வச்சோம்னா நம்ம உடம்பு கீழே தானே விழும். ஆவியை வச்சுட்டோம்னா நம்ம உடம்புக்கு நிற்கிறதுக்கு வழி விழுந்து காமிக்கணும். ஆவியை அங்கே வைத்து விட்டேன், உடலை இங்கே செலுத்தி விட்டேன். எழுந்து உள்ளே சென்று தீபாராசிகள் தட்டிலும் சில்லறை போட்ட பொருளையும் செலுத்தி விட்டேன். என் பொருளெல்லாம் உனக்குங்கிற அதாவது அந்த அடையாளத்துக்கு ஒரு பொருள், உடல் பொருள் ஆவி அவன் தான் ஃபுல்லி சரண்டர் அப்படின்னு அர்த்தம். அந்த 5 விதமான நமஸ்காரங்கள் செய்ய முடியலைன்னா எப்படின்னா, கோவிலுக்குள்ள பூஜை பண்ணுறேன், அங்கே தண்டாங்க சமர்ப்பிக்க முடியுமா? நான் நீண்டு கால் வச்சு படுக்க முடியுமா? படுக்க முடியாது. காரணம் என்னென்னா, அவரை சுற்றி ரெஜிமெண்ட் 48 பேர் இருக்கா. ஒரு தலைவர் வழியாக இருந்தால் அவரை சுற்றி பூனைப்படை, அவருடைய சொந்தப்படை, அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் சென்ட்ரல், அதுக்கப்புறம் விசில், இந்த மாதிரி இத்தனை இருக்கு இல்லையா? அதுபோல் அவரை சுற்றி 6, 8, 48 தேவதைகள் இருக்கிறார்கள். அதுதான் இந்த திரைக்குள்ளே நம்ம மார்கழி மாதத்தில் பார்க்குறோம். அர்ச்சகர் உட்காந்து கிருஷ்ணவேரமா, புருஷாயமா, சத்யாயமா, அச்சுதாயமான்னு அங்கே உள்ள அர்ச்சகர் நான் புருஷாயமான்னு சொல்லும்போது கிழக்கு ஒரு புஷ்பத்தை சேர்க்கிறார். அங்கே புருஷன் வந்து உட்கார்றார். இங்கே சக்தி, இங்கே அச்சுதம், இங்கே அனுடன், இங்கே கபிலன், இங்கே யஜ்யம், இங்கே நாராயணன், இங்கே புண்ணியம். நான் வரிசையாக சொல்கிற மந்திரம் மட்டும் அவன் காலில் கேட்கறது. அவர் போடுற புஷ்பம் உங்களுக்கு தெரியறதுன்னா தெரியல. அந்த மாதிரி போட்டுருக்கார். 6 ரவுண்டு, 6, 8, 48. இதுக்கு நடுவில் நான் படுத்தாய் வாழ்வெல்லாம் எடுக்க முடியாது. அங்கே போய் படுத்து நமஸ்காரம் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் சாதாரண நமஸ்காரம் பாதத்தை வச்சுட்டு இங்கே வெளியில் வந்து பலி சாதிச்சுட்டு விழுந்து சேவிக்கிறோம். அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணும்பொழுது பெண்கள் விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது. தண்டாங்கம் பெண்கள் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, பஞ்சாங்கம் தான் பண்ணணும் அவங்க. ஏன்னா அவள் செஸ்ட்டு வந்து பூமியில் படக்கூடாது. செஸ்ட்டு பூமியில் பட்டார். பூமாதேவி கேட்டார். பூமாதேவி வந்து பெருமாள் கேட்டார், உனக்கு என்னென்னலாம் பூமியில் பாரமாக இருக்கு உனக்குன்னு கேட்டார். 4 சமாச்சாரம் எனக்கு பாரமாக இருக்குது அப்படின்னா, சொல்லுமா அப்படின்னு. பிராமணஸ்ய குதம், பிராமணன் கீழே உட்காந்தா எனக்கு பாரமாக இருக்குது. காரணம் என்ன, அவனுடைய வேத மந்திரங்களெல்லாம் இழுக்கிறது. அதனால் ஐயனுக்கார் பரவப்படணும். ஐயனுக்கு மரியாதை இல்லை. அந்த பூமாதேவிக்காக பூமாதேவி கீழே உட்காந்துட்டான்னா பூமாதேவி கஷ்டம். அதற்காக ஒரு தர்ப்பமாக கீழே போட்டு தான் பிராமணன் உட்காரணும். உலர்ந்த வஸ்திரங்கள், அதாவது வேத மந்திரம் வந்து மின்சாரத்தை போன்ற பல மடங்கு பண்ண முடியுது. அதனால் எது இது எத்தாகுமோ அதை விட எத்தாகுமோ. இந்த மரப்பறையில் உட்காந்து சொல்லும் பொழுது மந்திரங்கள் அப்படியே இருக்கும். அடுத்தா போல் உலர்ந்த வஸ்திரங்கள், அந்த வஸ்திரம் ஈரத்துணிப்பட்டு உட்காந்தோம்னா அது எத்தாயிடும். அந்தபடியாக அந்த பூமியிலே படக்கூடாது. பிராமணஸ்ய குதம், பிராமணனுடைய பெட்டக்ஸு கீழே படக்கூடாது. சங்கம், சங்கு தீர்த்தத்தை வந்து கீழே வைக்கக்கூடாது. சங்கம் வந்து ஒரு மரப்பலகையிலையோ ஒரு துணியிலையோ தான் வைக்கணுமே தவிர கீழே நிலத்தில் வச்சா தாங்க முடியலையா. பிராமணஸ்ய குதம் சங்கம். ஏன்னு கேட்டால் அந்த சங்குக்குள்ள பிரணவ சப்தம் ஒலிச்சுட்டே இருக்கு. சமுத்திரத்தின் அலைகள் ஓம் 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 தான் வைக்கிறது. அதை அடித்து 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 இது பழகி பொறுத்து இதுக்குள்ளே காதில் வச்சோம்னா நமக்கு அந்த ஓட்டையில் 7 வளையத்தில் வந்து வரும்பொழுது பிரணவ சப்தம் கேட்குது. அந்த பிரணவ சப்தத்தை தாங்க முடியல அந்த பூமி. பிராமணஸ்ய குதம் சங்கம். 3வது என்ன, ஸ்திரீனாந்த குஜமண்டலம், பெண்களுடைய மார்பாகப்பட்டது என் மீது பட்டால் என்னால் தாங்க முடியாது. கண்ணகி மார்பை பிடிங்கிருக்க பூமி அறிஞ்சு காரணம். அது மாதிரி பவித்திர கிரந்தி சங்கித்தம், தர்பியை கீழே வைக்கலாம், தர்பியை முடிஞ்சு கீழே வைக்கக்கூடாது. தர்பியை முடிஞ்சு கீழே வைக்கிறதுனா அது குறுக்க ஒரு சாதாரண தர்பியை போட்டு அது மாரி தான் வைக்கணும். அந்த மாதிரி முடிஞ்ச தர்பியில் எந்த தேவதைக்காக இவன் முடிக்கிறானோ அந்த தேவதை வந்துவிடும். அந்த தேவதா சப்தம் வந்ததுனால அது தாங்க முடியல. அதனால் வந்து அந்த தர்பியில் இந்த 4 என்னால் தாங்க முடியலன்னு சொன்னான். அதனால்
பொம்மநாட்டிகள் வந்து இந்த அங்க பிரதர்ஷனம் பண்ணாலும் கையை இப்படி வைத்துக்கொண்டு மார்பு படாதவாள் படுவாள். இதெல்லாம் பழக்கம். அது மாதிரியா இந்த 5 விதமான நமஸ்காரம் ஏற்பட்டது. அதற்காக உத்தம நமஸ்காரம் எப்படியாவது 5 பண்ணிடுறது. அந்த 5 நமஸ்காரம், இந்த நமஸ்காரம் யாராருக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், தாய்க்கு பண்ணும்போது மாதா பிதா குரு தெய்வம்னா அந்த சீனியாருக்கு எப்படி ஏற்பட்டது? மாதாவுக்கு பின்னால் குரு, மாதாவுக்கு அப்புறம் பிதா, பிதாவுக்கு அப்புறம் குரு, குருவுக்கு அப்புறம் தெய்வம், அப்படி சீனியார்த்தியா? இல்லை மாதாவுக்கு மேலே பிதா, பிதாவுக்கு மேலே குரு, குருவுக்கு மேலே தெய்வம், அப்படி சீனியார்த்தியா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது இல்லையா? முதலில் நாம் யாராலும் சொல்லாமல் தெரிந்து கொள்ளக்கூடியது தாய். அந்த தாய் சொல்லித்தான் தந்தை தெரிய வேண்டும்.